கூழ் தான் செய்ய போகிறேன். கேழ்வரகு மாவு கூழ் செய்கிறதுக்கு 2 டம்ளர் கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு நாள் முன்னாடியே புளிக்க வைக்கணும், கரைச்சி வச்சு. அதுதான் இப்போ கரைச்சி வச்சு புளிக்க வைக்க போகிறேன் நான். மறுநாள் நாளைக்கு சாயந்தரம் கூழ் காசணும். அது எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு மாவு வந்து 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதை வந்து இந்த மாதிரி ஏதாவது பாத்திரத்துலையோ இல்லை மண் பாத்திரம் இருந்தால் கூட அதில் கரைச்சி வைக்கலாம். அது இல்லை, அதனால் நான் இந்த பாத்திரத்தில் கரைச்சி வைக்க போகிறேன். சேர்த்துடலாம். 1 டம்ளர் 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு டம்ளர் கேழ்வரகு மாவை இந்த பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வைக்கணும். இப்படி கரைக்கணும். மறுபடியும் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரி கரைச்சி வச்சா தான் புளிக்கும் மாவு. அதனால் வந்து ஒரு நாள் முன்னாடியே கரைச்சி வச்சுடுவாங்க. இது பாருங்கள், இந்த பதத்துக்கு கரைச்சி வைக்கணும். அப்போ தான் வந்து புளிச்சு நல்லா பொம்முன்னு நல்லா மேலே உப்பி வரும் மாவு. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். மறுநாள் சாயந்தரம் தான் கூழ் காசணும். நாளைக்கு சாயந்தரம் தான் நான் காசு போகிறேன் கூழ். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மாவு நல்லா புளிச்சு வரட்டும். கூழ் செய்கிறதுக்கு நேற்று மாவு கரைச்சி வச்சோம். அது எப்படி புளிச்சிருக்குதுன்னு பார்த்துட்டு கூழ் செய்யலாம். பாருங்கள், நல்லா புளிச்சு வந்துருக்குது. நல்லா இது போல் தான் புளிச்சு வரணும். மாவு புளிச்சு வந்தால் தான் நல்லா வெந்து வரும். நல்லா கூவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி புளிக்கணும். புளிச்சாதான் 2 நாளைக்கு கூட கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் கூழ். இது போல் புளிச்சு வந்திருக்கு. நேற்று கரைச்சி வச்சேன், நேற்று சாயந்தரம். இன்றைக்கி சாயந்தரம் தான் நாங்கள் கூழ் செய்ய போகிறோம். இப்போ வந்து கூழ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு மாவு கூழ் செய்கிறதுக்கு வந்து 2 டம்ளர் கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சேன் நான் புளிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து இப்போ 1 கிலோ பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். பச்சரிசியும் போட்டுக்கலாம். இப்போ நொய் இருந்தால் கூட நொய் கூட போட்டு கூழ் செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் வந்து பச்சரிசி தான் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அடுப்பத்தை வச்சு உலை காயிட்டுன்ட்டு அரிசி கழுவி போடலாம். அரிசி வந்ததுக்கப்புறம் தான் மாவு ஊற்றி தரணும், கூழ் காசணும். கூழ் எப்படி காசுதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். நாளைக்கு கழனியில் வேலை இருக்குது, நாற்று எடுக்கிறாங்க. அதனால தான் நான் பெரிய குண்டா வச்சுருக்கிறேன். இந்த குண்டானில் வந்து தண்ணி வந்து இந்த அளவு சேர்த்துறேன். அந்த மாவுக்கும் அரிசிக்கும் இந்த அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணி தாராளமாக இருந்தால் தான் கூழ் நல்லாயிருக்கும். ஊற்றிடுறேன். இந்த அளவு வந்திருக்கு தண்ணி. இது கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். ஒலை காயிட்டும். அரிசி கழுவி எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம். அதுக்குள்ள ஒலை காஞ்சிச்சா பார்க்கலாம். இல்லை, கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் ஒலை. இதுக்கும் நல்லாயிருக்கும். காயிட்டணும் கொஞ்சம் நேரம். அரிசி கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். 1 கிலோ பச்சை அரிசி தான் நான் எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். அந்த 2 டம்ளர் கேழ்வரகு மாவு வந்து 1/2 கிலோவுக்கு இருக்கும். அதனால் 2ம் சேர்த்து எங்களுக்கும் நாங்களும் வெயிலுக்கு பிடிக்கலாம். மத்தியான டைமில் ஆளுங்களுக்கும் தேவைப்படுதுன்றதுனால 2 சேர்த்து எல்லாம் சேர்ந்து பெரிய குண்டால் செய்ய போகிறேன். இப்போ கூழ் குடிச்சோம்னா உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்.
வெயில் காலத்துலலாம் சில்லுன்னு மத்தியான டைமில் ஒரு டம்ளர் கூழ் குடிச்சோம்னா நல்லா ஜில்லுன்னு நல்லாயிருக்கும் உடம்புக்கு. சத்தும் கூட கேழ்வரகு மாவு, களி, கூழ்லாம் அடிக்கடி இது போல் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அந்த காலத்துலலாம் வந்து கூழ் களி தான் நிறைய சாப்பிடுவாங்க. அதனால தான் அந்த காலத்து ஆளுங்களாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக நல்லா வலுவோட எல்லா வேலையும் செய்கிறாங்க. நம்மளால் இப்போ செய்யவே முடியல வேலை. கை நோவுது கால் நோவுதுன்றோம். அடிக்கடிக்கு கேழ்வரகு மாவில் களியோ கூழோ ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. ஒலை காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். கொதிக்குதாங்க. ஒலை நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. அரிசி சேர்த்துக்கலாம். இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். பச்சை அரிசி அரிசி சேர்த்துட்டு கொராய் வேணும். அடியில் பச்சை அரிசி போட்டு கொராய் விட்டு அரிசி வெந்து வரட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். அரிசி நல்லா வெந்து வரட்டும். வெந்துடுச்சா பார்க்கலாம். அரிசி வெந்துடுச்சா பார்க்கலாம். வெந்துட்டு இருக்கு. மாவு ஊற்றி தரவில்லை பாருங்கள். அரிசி நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த அளவுக்கு வெந்து வரணும். இப்போ வந்து மாவு ஊற்றி தரவிடலாம். மாவு வந்து இது புளிச்சு இருக்குது நல்லா. அது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மறுபடியும் அதை அப்படியே புளிச்சிருக்கோம். அது மறுபடியும் இது நல்லா அப்படி கரைச்சிடணும். அப்போ தான் உருண்டை கட்டாமல் இருக்கும் தரவும்போது. இது பாருங்கள், இந்த மாதிரி மாவு ஊரில் கொஞ்சம் இருக்கும் கட்டியாக. அதை வந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற்றி தரோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சிடணும். புளிச்சாதான் மாவு நல்லா வந்து மணமாக இருக்கும் கூழ் குடிக்கிறதுக்கு. குடிக்கிறதுனா உடம்புக்கு கெடுதல். புளிச்சுக்கு தான் நல்லாயிருக்கும் உடம்பு. அப்போல்லாம் வந்து இந்த மாப்பானை கரைச்சி வைக்கிட்டிங்கன்னா ஒரு பெல்லா வச்சுன்னு இருப்பாங்க. இதில் பெருசு நல்லா குண்டாக அதில் மாவு போட்டு தான் கரைச்சி வைப்பாங்க. மாப்பானை பெல்லான்னு சொல்லுவாங்க. அது பேர் மண்ணில் செஞ்சு மட்டும் மண் கொடாது. அது மாப்பானை பெல்லான்னு சொல்லுவாங்க. அதில் தான் போட்டு மாவு கரைச்சி வைப்பாங்க. அதில் தான் தினமும் அதுக்கு கூழ் ஆக்கிட்டு மறுபடியும் அதிலே மாவு போட்டு மறுபடியும் புளிக்க வைப்பாங்க. அப்போல்லாம் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் கூழ் தான் ஊற்றுவாங்க. சாப்பாடே போட மாட்டாங்க. கூழ் தான் வேலை செய்கிறவங்க கூழ் களி தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் எடுத்துன்னு போனோம்னா அதை கரைச்சிட்டு லைனாக உட்கார வச்சு கையில் தான் ஊற்றுவாங்க. இப்படி கையில் வச்சுங்க ஊறுகாய் கச்சின்னு தான் குடிப்பாங்களே கூ. அப்போல்லாம் சொம்பில் யாரும் குடிக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தருக்கு தான் தெரியாதவங்க குடிப்பாங்க. மீதி பேரெல்லாம் வேலை செய்கிறவங்க இப்படி தான் கையில் ஊற்ற சொல்லி எனக்கு ஊற்றவே தெரியாது. பாத்திரத்தில் கரைச்சி ஊற்றுமானுவாங்க. அதில் கரைச்சிட்டு ஊற்றினா அழகாக குடிப்பாங்க லைனாக உட்காந்து வேலை செய்கிறவங்க. அப்போல்லாம் அப்படி தான் அதான் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ இதை ஊற்றி தராவில்லை. என்கிட்ட மண் பாத்திரம் இல்லை. அதனால் இந்த தூக்கில் கரைச்சி வச்சுட்டேன் நான். இந்த மாதிரி பனைமட்டையில் வச்சுன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி கொம்புலாம் வச்சுன்னு இருப்பாங்க. பூ தரா வச்சுங்க. அதை தான் இப்போ ஊற்றி தரா பண்ணாங்க. அப்போது எங்கள் வீட்டில் இருந்தது. இந்த மாதிரி டீ கம்மி பண்ணிடணும். டீ கம்மி பண்ணிட்டு தான் தராவை ஊற்றி ஐஸாக ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தர நேரம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கையில் ஆமாம் தராவை நேரம் அரிசி ஊற்றிடலாம்.
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை இல்லாமல் வரணும். அது மாதிரி துறாயணும் நல்லா. அப்புறம் உருண்டை மாவு ஊற்றிட்டு துறவாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி துறாயின்னு இருக்கணும் கொஞ்சம் நேரம். சிறுந்தீ வச்சு அந்த சிறுந்தீயில் லேசாக எரிஞ்சு அது அப்படியே வெந்து வரும். வெந்து வந்ததுன்னா அதுக்கப்புறமா இறக்கணும். நல்லா வேகணும், சிறுந்தீலே வேகணும். அந்த அனல்லே வெந்துடும். தீயை வைக்கக்கூடாது. தீ வச்சோம்னா அடி பிடிச்சிடும், கும்னார் வாசனை வந்துடும். அதனால் இந்த அனல்லையே நல்லா வெந்து வரணும் அந்த கூழ். அவ்வளோதான். இந்த பாருங்கள், உருளை இல்லாமல் நல்லா நைஸாக நல்லா இருக்குது பாருங்கள், உருளையே இல்லாமல். அவ்வளோதான், அப்படியே வெந்து வரட்டும். அனல்லையே தட்டி இப்படி போட்டு அப்படியே வெந்து வரட்டும். அப்படி லைட்டாக கொதிக்கும். லைட்டாக அந்த டைமில் தொராய் ஒன்றும் இந்த அனல்லே வேகணும். தட்டு போட்டு சிறுந்தியிலே அந்த அனல்லே லைட்டாக வெந்து வரணும். நல்லா லேசாக கொதித்து நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் 10 மணி நல்லா இருந்தது. இப்போ தீ குறைச்சிட்டேன் நான். நல்லா வெந்து வரட்டும். அப்போல்லாம் சமையல் செஞ்சுட்டு 4 மணிக்கு அடுப்பத்தை வச்சு சாப்பாடு குழம்பு எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் கூழ் செய்வாங்க. 8 மணிக்கு கூட கூழ் செய்வாங்க ஆளுங்களுக்கு. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் வீட்டில் இறக்கி வச்சுட்டு தான் மறுநாள் காலையில் கரைச்சி எடுத்துன்னு போவாங்க கழனிக்கலாம். இப்போ கொஞ்சம் நாங்கள் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் இருட்டாயிடுச்சு செய்ய முடியும். அதே போல் நாங்கள் இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டு இப்போ நைட்டுக்கு இப்போ 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. செஞ்சு எடுத்துன்னு போய் இறக்கி வச்சுட்டோம்னா காலையில் கொஞ்சம் ஆரிச்சுன்னா நல்லாயிருக்கும். கூழ் மணமாக இருக்கும். காலையில் எடுத்துன்னு போனோம் கழனிக்கு. காலையில் சாப்பிடுவாங்க சாப்பாடு. மதிய டைமில் வெயிலுக்கு கூழ் வேணும் சில்லுன்னு குடிக்கிறதுக்கு அப்படின்றதுனால எல்லோரும் குடிப்பாங்க. அதனால தான் செஞ்சுட்டோம். அப்படியே சிறுந்தியிலே வெந்து வரட்டும், அப்புறமா பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. இப்போ தட்டு எடுத்துட்டு அப்பப்போ துறாய விடணும். பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸ் மாரி வரும். அப்போ தான் நல்லா புளிச்சிருக்கு மாவுன்னு அர்த்தம். இப்போ அடிக்கடிக்கு இந்த மாதிரி துறாய விட்டு அந்த அணிலே வெந்து வரணும் கூழ். வெந்து வரணும். இந்த மாதிரி சைட்லலாம் நல்லா தொடச்சி விட்டுடணும். அப்படியே வச்சோம்னா கட்டிடும் காலையில். இந்த பாருங்க, கையிலே ஓட்டலாம். நல்லா வெந்துச்சு பூ. காலையில் அப்படியே மேலே ஏடு கட்டிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கரைச்சி குடிக்கணும். இறக்கலாம். இப்போ அடுப்புலேருந்து கூழ் ரெடி ஆகிடுச்சு, இறக்கலாம். கூழ் நல்லா காய்ச்சிட்டோம். இப்போ அடுப்பில் இருந்து இறக்க போகிறேன். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கூழ் வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு மத்தியான நேரத்தில் குடிச்சோம்னா நல்லா உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இறக்கின்னு போய் உள்ளே வச்சிடலாம். வீட்டில் கூ நேற்று ஆகணும். நேற்று ஆகின கூ இன்றைக்கி தான் கழனிக்கு எடுத்துன்னு போகிறேன் நான். பாருங்கள், நல்லா ஏடு கட்டியிருக்குது. இந்த ஏடு மேலேயே எடுத்துடணும். அப்படி ஏடு மேலேயே எடுத்து போட்டுடணும். சாப்பிடலாம். இன்னும் எடுத்துகிட்டு கரைச்சிக்கலாம். அடியில் இருக்கிற கூ எடுத்துட்டு இப்போ கழனிக்கு தான் நான் எடுத்துன்னு போகிறேன். இந்த பாருங்கள், நல்லா வந்துருக்குது கூ. இதை எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டுன்னு கழனிக்கு எடுத்துன்னு போயிட்டு கரைச்சி எல்லோரும் குடிக்க போகிறோம். இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் கூழ். இந்த பதத்துக்கு இருந்தால் தான் கூழ் நல்லாயிருக்கும். கரைச்சி குடிக்க கரெக்டான பதம் வந்துருக்குது பாருங்கள். நான் வச்ச தண்ணிக்கும் அரிசிக்கும் மாவுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. கரைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அது போல் இருந்தால் தான் கூழ். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. மீடியம், இதுதான் திட்டமான பதம். கழனியில் எடுத்துன்னு போயிட்டு உப்பு போட்டு கரைச்சி எல்லோரும் குடிக்கலாம். வேலை செய்கிறவங்க, நாற்று எடுக்கிறவங்களும் குடிக்கலாம். நம்மளும் சேர்ந்து எல்லோரும் குடிக்கலாம். வாங்க.
பூ கரைச்சிக்கலாம். கல் உப்பு சேர்த்து தான் கரைக்கு போகிறேன் நான். சொல்லின்னு இருப்பாங்க. கூழ் குடிக்க போகிறாங்க. உட்காந்துக்கோ. வாங்க எடுத்துக்கோ. மாங்காய் அத்துக்கு தெரியா? ஊருக்கு ஓடுறது அப்படி சேர்த்து போய் பேரலாம். இங்க அந்த தேட்டருக்காரங்க அது மாதிரி அதோட மாங்காய் வடகாத்தான் அது போல மாற்றி தந்துக்கிறேன். எல்லாரும் குடிச்சிட்டாங்க பூவு. நான் தான் லாஸ்ட்டாக குடிக்க போகிறேன். இப்போ குடிச்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது கூழ். ரொம்ப மணமாகவும் இருக்குது. குடிக்கிறதுக்கு இந்த வெயில் காயத்துக்கு சில்லுன்னு நல்லா உடம்புக்கு நல்லா சில்லுன்னு நல்லா இருக்குது குடிக்கிறதுக்கு. மரத்தில் இந்த மாங்காவை கட் பண்ணி அரிஞ்சு எல்லோருக்கும் ஒரு பீஸ் கொடுத்துட்டோம். கச்சின்னு நல்லா இருக்குது கூழ்னு குடித்தாங்க எல்லோரும். நானும் இதில் லாஸ்ட்டு குடிச்சுன்னு இருக்கேன். இந்த மாங்காய்க்கும் உப்பு மிளகாத்தூள் போட்டு தடவி குடிக்கிறதுக்கு கச்சின்னு குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது கூழ். நான் ரொம்ப இந்த மாதிரி வெயிலுக்கு வந்து கூழ் குடிச்சோம்னா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.